நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 தொடங்கியதிலிருந்தே உலகம் முழுவதும் மிகவும் ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலுமே போர் சார்ந்து, அதே போல இனி தாக்குதல் நடத்துமா அப்படின்ற மாதிரியான நிறைய அச்சங்கள் எழுந்திருக்கு. இதுல நம்மளுடைய இந்தியாவும் தப்பிச்சதா தெரியல. நிறைய மிரட்டல்கள் இந்தியாவுக்கு எதிராகவும் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்கா அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கைதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம கடந்த காணொலிகளை நிறைய நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் தற்பொழுது மதுரோவினுடைய கைதுக்கு பிறகு அமெரிக்கா வெனிசுலாவுல நிறைய திட்டங்களை அவங்க வச்சிருக்காங்க. நிறைய ஆயில் கம்பெனிஸ் நீங்க அங்க ஆயில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ், ஆஃப்டர் மதுரோவுடைய கைதுக்கு பிறகு அமெரிக்கா வெனிசுலாவுல என்னென்ன மாதிரியான நகர்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த வெனிசுலா நகர்வு இந்த 2026 ரொம்ப கொந்தளிப்பாதான் தொடங்குச்சு. அதன் பிறகு நடக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப கொந்தளிப்பு. அது அந்த கைதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஏது நடக்குன்ற ஒரு பரபரப்பை தான் உண்டாக்குச்சு. அது உண்மைதான். ஆக்சுவலா அதன் பிறகு என்ன நடந்தது, வெனிசுலா என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரோட கேள்வியா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு பதவி ஏற்ற அந்த டெல்சி நாங்க இதுக்கு பிறகு அமெரிக்காவோட ஒரு சுமூகமான உறவை தான் பேண விரும்புறோம், ஒரு இறையாண்மை உள்ள சமமான ஒரு உறவை தான் நாங்க பேண விரும்புறோம் அப்படி சொல்லி அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அதன் பிறகு வெனிசுலாவோட எண்ணெயை அமெரிக்கா வாங்கி அதன் பிறகு அது சந்தையில விற்கும், அமெரிக்கா விற்கும், சுத்திகரித்து விற்கலாம், இல்ல நேரடியாக விற்கும் அப்படி சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். அது அது அங்க இருக்கக்கூடிய பிவிஎஸ்டிஏ என்ற அந்த பொதுத்துறை நிறுவனமும் அதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, நீங்க ரஷ்ய சீன நாடுகளோட கொண்டு இருக்கிற அந்த உறவுகளை நீங்க எண்ணெய் சார்ந்த உறவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன மாதிரியான வினையாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. வெனிசுலா நாடுதான் அது இன்னும் முடிவு செய்யாத போலதான் தெரியல. என்ன மாதிரி முடிவு செய்வாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெனிசுலாவும் ரஷ்யாவும் எண்ணெய் சார்ந்த வணிகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப இதுக்கு முன்னாடி இதே ட்ரம்ப் தான் அந்த எண்ணெய் சார்ந்த வணிகத்தை முழுக்க தடை செஞ்சு அவங்களோட எந்த ஒரு வணிகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முன்பு ஒரு பதவி ஏற்ற போது செஞ்சாரு. இப்ப பதவி ஏற்ற போது என்ன செய்யறாரு அப்படின்னா, வெனிசுலா எண்ணெயை நம்ம அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும், அதை அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு விற்கும், அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை வெனிசுலா மக்களுக்கு அமெரிக்க பொருள்களை வாங்குறதுக்கு தான் அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வர்றது அப்படின்னா, முதல் விஷயம், இந்த வெனிசுலா எண்ணெய் விற்கும் பொழுது டாலர் அல்லாத நாணயங்களில் எண்ணெய் விற்க கூடாது அப்படின்றதுதான் மறைமுகமா இவங்க சொல்றாங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, வெனிசுலா எண்ணெய் அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்ற ரெண்டாவது பாயிண்ட அது உறுதி செஞ்சு கொடுக்குது. ஏன் அவங்களுக்கு தேவை அப்படின்னா, அந்த எண்ணெயோடைய விலை இப்ப $60 மேல இருக்குது, அது $50 குறைக்க விரும்புறாரு ட்ரம்ப். ஏன் குறைக்க விரும்புறாரு அப்படின்னா, அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை குறைக்கிறது அப்படின்றதுதான் அவருடைய நோக்கம். அப்போ $60 இருந்து $50 குறைக்கும் போது அங்க விலைவாசி குறையும் அப்படின்றது அது ரெண்டாவது பாயிண்ட் ஆயிடுது. மூணாவது பாயிண்ட் ஆயிடுது. அதன் பிறகு என்ன, இப்ப இது எதுக்காக விலைவாசி குறைக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய அந்த பிரச்சனை, அங்க உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாலருடைய மதிப்பை ஒரு 40 விழுக்காடு வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அது வெளியில பேசுறது இல்ல, உள் வட்டங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அவங்க 40 விழுக்காடு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு அதிகமாகவும் மற்ற நாணயங்களோட மதிப்பு குறைவாகவும் இருந்ததுதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டாலருடைய மதிப்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாளா டாலரை உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்வது, அதன் மூலமா அந்த ஒரு நம்ம ஒரு வழக்கு மொழியில சொல்லணும் அப்படின்னா கந்துவட்டிக்காரனா இருந்தாங்க இவ்வளவு நாளா. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதற்கு மேல அந்த மாதிரியான ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடா இல்லாம பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா மாற வேண்டிய சூழலுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் இதுல இது காட்டுது. அப்ப இப்போ ஒரு நாடு முழுக்க, இங்க இந்த நாட்டுல இருந்து உலகம் முழுக்க நீங்க பொருளை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பொருள் மலிவானதா இருக்கணும், இல்லைன்னா சந்தையில இருக்க முடியாது. அப்ப மலிவானதா இருக்கணும்னா உங்களுடைய நாணயம் உயர்வான மதிப்பு கொண்டதா இருக்க முடியாது. அதனால
அப்போ முதல் விஷயமா விலைவாசியை குறைக்கிறது, அதாவது டாலர் எண்ணெயோடைய விலையை $60 இருந்து $50 குறைக்கிறது மூலம் விலைவாசியை குறைக்கிறது. ரெண்டாவது டாலருடைய மதிப்பை 40 விழுக்காடு குறைக்கிறது. அதன் மூலமா அந்த அமெரிக்காவுடைய பொருள்களை உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்து அதன் மூலமா வருமானத்தை ஈட்டுறது, அதாவது பொருளை கொடுத்து பொருளை வாங்குறதுக்கான அந்த வணிக சார்ந்த விஷயமா மாறுறது அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் கீழே ஒரு சின்ன அங்கம் தான் அந்த மடுரோவை இங்கிருந்து கடத்தி கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதன் மூலமா அதன் பிறகு நடந்த விடயங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி சரி, இந்த எண்ணெய் விலையை குறைச்சி அதன் மூலமா விலைவாசி குறைக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் பல வேலைகளை சொல்றேன். என்னன்னா இனிமே அங்க இருக்கக்கூடிய வீடுகள், அது நிறுவனங்கள் வாங்கக்கூடாது, மக்கள் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடாது, வீடுகள்ல தான் இருக்கணும். அதன் பொருள் என்ன அப்படின்னா நிறைய மொத்தமா வீடுகளை வாங்கி அதனுடைய மதிப்பு உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, அதை குறைக்கணும் அப்படின்றது இன்னொன்னு சொல்றாரு. அப்போ சமீபத்துல இன்னொரு விஷயம் கூட வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த கடன் அட்டைகளுக்கான வட்டி விகிதம் 10 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. அதை தீர்க்க வேண்டிய கடமை, அதான் தீர்க்க வேண்டிய நெருக்கடி இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை நீர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாதான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ இதன் மூலமா இப்போ ஒரு தரப்பு இந்த மாதிரி டாலர் விலையை குறைக்கிறது, எண்ணெய் விலையை குறைக்கிறது, அதன் மூலமா பொருளை ஏற்றுமதி செய்யறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உற்பத்தி சார்ந்த பொருள் உற்பத்தியில ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சாதகமான விஷயம். அப்போ நம்ம இன்னொன்னு சொன்னோம், இவ்வளவு நாளா அந்த டாலருடைய மதிப்பு அதிகமா வச்சிருந்தாங்க, இப்ப ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இவ்வளவு நாளா உலகம் முழுக்க டாலர் ஏற்றுமதி செஞ்சவங்களுடைய நிலைமை என்ன ஆகும், அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கீங்க. ஒரு தரப்பு இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுறது மூலமா பொருளை ஏற்றுமதி செஞ்சு லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னா இவ்வளவு நாள் டாலர் ஏற்றுமதி செஞ்ச வங்கிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எதிர்மறையான விளைவுகளை தான் கொண்டு வரும். அப்ப எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரணும்னா என்ன மாதிரி எதிர்விளைவுகள்னா அவங்க நட்டத்தை சந்திக்கிறது. அப்ப இவ்வளவு நாளா கடன் அட்டை கொடுத்து அதன் மூலமா வருமானம் ஈட்டினவங்க, உலகம் முழுக்க கடன் கொடுத்து அதன் மூலமா வருமானம் ஈட்டின அந்த வங்கிகளுக்கு இது நட்டமா இருக்கும். அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களான்னு சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு இருக்கிறத அங்க பாக்குறோம். என்ன மோதல் போக்கு, நீங்க வட்டி விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கி அவர் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா அவங்க குறைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு சட்டம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவர் தன்னிச்சையா எந்த நாட்டிலாம் போர் தொடுக்கக்கூடாது, குறிப்பா வெனிசுவேலா மேல போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது டெமோக்ராட் சொல்லக்கூடிய அந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களும் இவருடைய கட்சியை சேர்ந்த 2-3 பேரும் சேர்ந்து அந்த அரசாணையை பாஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது எதை காட்டுறது? இதுல ஒரு கேள்வி இருக்கிறேன்னா, அமெரிக்காவுல இந்த போர் தொடுக்கிறதுக்கு எதிராக டெமோக்ராட்ஸ்ல இருக்கிறவங்க அதே மாதிரி பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த காலங்களில் நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். ஆனா கேள்வி என்னன்னா, இதே டெமோக்ராட்ஸ் ஆட்சி காலத்திலயும் இதே மாதிரி பல்வேறு போர் தொடுக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகளா வந்திருக்கு இல்லையா? சோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தன்மையே இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு மாற்றுக்குரல் வரும் பொழுது உண்மையாகவே ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் இந்த குரல் அமெரிக்காவில இருந்து வருதான்றதை நம்ம நம்பகமா எடுத்துக்க முடியுமா? இப்போ விளக்கும் போதே ஒரு விஷயம் தெளிவா விளக்கணும். இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை அப்படின்றது அந்த எண்ணெயை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க விற்கக்கூடியவர்களுக்கு இது சாதகமான விஷயம். ஆனால் டாலரை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க நீங்க மூலதனத்தை கடனாவோ இல்ல மற்ற விடயங்கள் மூலமாவோ நீங்க ஏற்றுமதி உள்நாட்டு மக்களுக்கு வெளிநாட்டு மக்களுக்கு ஏற்றுமதி கொடுக்கக்கூடியவர்களுக்கு இது பாதகமான விஷயம். அப்போ இவர் ட்ரம்ப் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாருன்னா இது மக்கள் நலன்ல இருந்து, அதாவது விலைவாசியை குறைக்கணும், நீங்க அங்க இருக்கக்கூடிய பொருள் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்றது மக்கள் நலம் சார்ந்ததா, இல்ல இவருடைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் நிறுவனங்கள், குறிப்பா இப்ப எக்ஸான் மொபில் இந்த மாதிரியான ஒரு கொனோகோ பிலிப்ஸ் போன்ற நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வெனிசுவேலாவில் நாங்க முதலீடு செய்து அதன் மூலமா நாங்க எண்ணெயை கொண்டு உலகம் முழுக்க விற்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதன் மூலமா அமெரிக்க மக்களுக்கு விலைவாசி குறையும், இது அவங்களுக்கு எண்ணெய் மலிவான விலையில கிடைக்கும்னு சொல்லியில சொன்னாலும் அதோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்றது நம்ம தெளிவா தெரியுது. ரெண்டாவது, இப்போ ஜனநாயக கட்சி சேர்ந்தவங்க நீங்க போருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட வரைவு கொண்டு அது பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதே ஜனநாயக கட்சி நீங்க சொன்ன மாதிரி உலகம் முழுக்க நீங்க சண்டைக்கு போனாங்க. அந்த ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சண்டைக்கு போனாங்க. அப்ப இதுக்கு சண்டைக்கு போனாங்க அப்படின்றதுக்கும் கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப சண்டைக்கு போகும்போது அவங்களுக்கு சண்டை தேவை, அந்த மூல வளங்கள் தேவைன்ற அந்த நோக்கத்துக்கு தான் போறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு சட்ட வரைவை கொண்டு வராங்க அப்படின்னா அதுவும் மக்கள் நலன்ல இருந்து கொண்டு வராங்களா? கிடையாது. அவங்கள பின்னிருந்து இயக்கக்கூடிய அந்த வங்கிகளுடைய நலன் தான் கொண்டு வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா ஆமா, அதை நீங்க அரசியல் வரும்போது அது மக்கள் நலம் சார்ந்தாதான் முன்வைக்க போடும். அப்படித்தான் நம்ம உலகம் முழுக்க அதுதான் நடக்கும், அதுதான் அரசியலா இருக்கும். ஆனா உண்மையான நலன்றது நம்மளுடைய பார்வையில
அதை கொஞ்சம் பகுத்தாய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்களோட நலனா தான் இருக்குமே தவிர மக்களோட நலனா இருக்கிறது இது வரைக்கும் இல்லை, இனிமேல் இருக்க போகுது. சரி, அப்போ இப்போ வெனிசுவேலா வெர்சஸ் அந்த அமெரிக்கா சார்ந்த அந்த கடத்தல் பிறகு இவ்வளவு பெரிய அந்த பின்னணி இருக்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெனிசுவேலா வந்து சீனாவுக்கூடையும் ரஷ்யா கூடயும் எந்த ஒரு பொருளாதார உறவுகளை வச்சிருக்க கூடாது, எண்ணெய் வணிகத்தை செய்யக்கூடாது அப்படி சொல்றாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது? இப்போ அமெரிக்கா வந்து முதல்ல ரஷ்யாவோட இணைந்து அந்த அமைதி ஒப்பந்தம் கொண்டு வர போறதா சொல்லி செய்திகள் வந்தது. ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியதா இல்ல சாதகமா, அதாவது ரஷ்யாவுக்கு சாதகமா அமெரிக்கா செல்லக்கூடியதா இருந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்தவண்ண இருந்தது. ஆனா அதன் பிறகு இவங்க வச்ச அந்த முன் வரைவை வந்து அந்த சமாதான அந்த முன் வரைவை வந்து நிராகரிச்சுட்டு பதிலா இன்னொரு வரைவை அங்க ரஷ்யாவுக்கு முன் வச்சாங்க. அதை வந்து ரஷ்யா நிராகரிச்சது மட்டும் இல்ல, ரஷ்ய அதிபருடைய அந்த இல்லத்தை தாக்குற விதமா உக்ரைன் நிறைய ஆளில்லா போர் விமானங்களை அனுப்பிச்சு தாக்குதலை முயற்சி செஞ்சதா சொன்னாங்க. ஆனா அதுக்கு வந்து அமெரிக்க அதிபருடைய எதிர்வினை என்னவா இருந்ததுன்னா, அப்பெல்லாம் இல்ல, அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியலன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அந்த ரஷ்ய அவங்க கொடுத்த வரைவை வந்து நாங்க வந்து இதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சது மட்டும் இல்ல, அந்த போலந்து எல்லையில இருக்கக்கூடிய லிவா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான எண்ணெய் எரிவாயு சேமிப்பு கிடங்குகளையும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சேமிப்பு கிடங்குகளை வந்து கிட்டத்தட்ட அந்த அர்சனிக் சொல்லக்கூடிய, அதாவது 13,000 கிலோமீட்டர் பர் அவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கும் 13,000 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய அந்த ஏவுகணைய, அது வந்து அந்த ஏவுகணையில ஒரே ஒரு தாக்குதல் கூடிய பாம்பு இருக்காது. 6 வார்ஹெட் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை இருக்கிறதுல ஒரு நவீனகரமான ஏவுகணை. வேகம் பாத்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர். அந்த வார்ஹெட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 வார்ஹெட், ஒரே நேரத்துல 6 வார்ஹெட் ஒரே டார்கெட்டை தாக்கும். அதுவும் 6ம் ஒரே வேகத்துல ஒரே திசையில போகாது, வெவ்வேறு திசையில போகக்கூடியது. அவ்வளவு வலிமையான ஒரு அந்த ஏவுகணையை கொண்டு அந்த எரிவாயு கிடங்க தாக்கியிருக்கிறாங்க. அதன் மூலமா இப்போ வந்து அங்க உக்ரைன்ல கிட்டத்தட்ட நிறைய அந்த இப்போ தேவையான மின்சாரம் அவங்களுக்கு எரிவிட்டக்கூடிய அந்த எரிவாயு இல்லாம ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. அப்போ கடுமையான ஒரு தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க. அது போலந்து எல்லையில இருக்கிற ஒரு தாக்குதல் அப்படின்றது ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது வந்து உக்ரைனுக்கு மட்டும் போதுமான எரிவாயு கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஐரோப்பாவுக்கும் அது வந்து தேவையான சமயங்கள்ல, அதாவது பற்றாக்குறை இருக்கும் பொழுது அந்த பற்றாக்குறை சரி செய்யக்கூடிய ஒரு மையமா எரிவாயு சேமிப்பு கிடங்கு அது இருந்தது இவ்வளவு நாள். அந்த ஒரு தாக்கியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது நடந்த விஷயம். மூணாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இவங்க உக்ரைன் வழியா போகக்கூடிய அந்த எண்ணெய் டேங்கர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சுற்றி வளைப்பு செஞ்சிருந்தாங்க. வெனிசுவேலா சுற்றி வளைச்சு இந்த மாதிரி நாங்க எந்த நாட்டு கூட நீங்க வணிகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி வளைச்சிருந்தாங்க. அதை உடைக்கிற விதமா ஈரான், ரஷ்யா, சீன நாட்டு எண்ணெய் கப்பல்கள் வந்து உள்ள நுழைஞ்சுதான் செய்தி வந்தது. ஆனா அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, பெல்லா அப்படின்ற அந்த எண்ணெய் கப்பலை தொடர்ந்து அமெரிக்க அந்த படை வந்து தொடர்ந்து அது எப்படியாவது பிடிக்கிறது, அதை பிடிச்சி அதை வந்து இவங்களுடைய பறிமுதல் செய்யறது, அதாவது சட்டத்துக்கு புறம்பா இயங்கக்கூடிய ஒரு எண்ணெய் கப்பல்னு சொல்லி இவங்க சொல்லி அவர் தொடர்ந்து திரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு போய் இது வந்து ரஷ்யாவுடைய பேர்ல மாத்திக்கிட்டு வெளியில வந்து அதை வந்து இவங்க பறிமுதல் செஞ்சாங்க. இப்ப தொடர்ந்து அதன் பிறகு இப்ப சமீபத்துல இன்னொரு எண்ணெய் கப்பலையும் இந்த மாதிரி பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அமெரிக்க ரஷ்யா உறவு இதுக்கு முன்னாடி இருந்த உறவும் இப்ப இந்த தாக்குதலுக்கு பின்னாடி, அதாவது கடத்தலுக்கு பின்னாடி இருந்த உறவும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாறி இருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்ப ஏற்கனவே இந்த எண்ணெய் எரிவாயு அந்த எண்ணெயை வந்து ஐரோப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இவங்களோட சேர்ந்து விற்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. அதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் முன்னாடி. இப்ப அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு மாற்றா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த வெனிசுவேலாவுடைய எண்ணெயை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து உலகம் முழுக்க தாங்களே இவங்க உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் விஷயம், முதல்ல நடந்த விஷயத்த நம்ம வந்து வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உள்நாட்டு 2 நாடுகளுக்கும் விவகாரமா பார்த்தா, இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அது இன்னொரு பரிமாணத்தை எடுக்குது. என்ன பரிமாணத்தை எடுக்குது அப்படின்னா, இப்போ எந்த எரிபொருளை எடுத்து மற்ற நாடுகளுக்கும் தன்னாட்டு உற்பத்தியை ஈடுபடுத்துறது அப்படின்ற இன்னொரு பரிமாணத்தை எடுக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரஷ்ய எரிபொருளை முக்கியமா விளக்குறது, அதுக்கு பதிலா வெனிசுவேலா எரிபொருளை வந்து உலகம் தன்னுடைய நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறது அப்படின்ற முடிவு எடுத்துதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மோதல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மோதல், அதாவது இந்த எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுறது, இவங்களுடைய அங்க முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த ரஷ்ய முதலீடுகளை வந்து ஒண்ணு இல்லாத ஆக்குறது, அதாவது வெனிசுவேலா உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் உற்பத்தியை ஒண்ணும் இல்லாம ஆக்குறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா,
நம்ம இந்தியா அங்கிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யுதுன்னா அது ரஷ்ய எண்ணெய் அப்படின்னு தான் இறக்குமதி செய்யறோம். ஆனா ரஷ்யாவில் உற்பத்தி ஆகுதா இல்ல மற்ற நாடுகள் உற்பத்தி ஆகுதான்றது நமக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ப இது எதெல்லாம் இதை காட்டுது அப்படின்னா, அப்போ வெனிசுவேலா எண்ணெயை வந்து ரஷ்யா உற்பத்தி செய்து அவங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் வழியா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சது அப்படின்ற அந்த விஷயத்த மாத்தி அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை உற்பத்தி செய்து அமெரிக்க எண்ணெய் அதாவது அவங்களுடைய விற்பனை அவங்களே வெளியில கொண்டு வந்து அவங்க எண்ணெய் கப்பல்கள் வழியா கொண்டு வந்து உலகம் முழுக்க விற்பனை செய்யறதுக்கான ஒரு முயற்சியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு எதிரான எதிர்வினையா தான் நம்ம ரஷ்யாவுடைய இந்த எதிர்வினையை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது நாடு, அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த இந்த இந்த பிரச்சனை சார்ந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த விஷயமா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது மூணாவதுல இப்ப சீனா. சீனா இப்ப இதுக்கான அதே மாதிரி ரஷ்யா எவ்வளவு தூரம் அவங்க முதலீடு செஞ்சிருக்கோ அதே போல சீனாவும் பல பில்லியன் டாலர், அதாவது பல $100 பில்லியன் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. இங்க மட்டும் முதலீடு செய்யல, இதுக்கு முன்னாடி லிபியாவிலேயே அந்த மாதிரி முதலீடு செஞ்சிருந்தாங்க. அப்ப கடாஃபி தாக்கப்பட்டு அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அவங்களுடைய முதலீடுக்கு ஒண்ணு இல்லாம போனதான் அப்போ உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதே தான் நடக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இவங்க இப்போ வெனிசுவேலா அரசு வந்து அங்க ஒரு அமெரிக்காவுக்கு சாதகமான திசையில் செல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம். அது வந்து சீனாவுக்கு எதிராக போகுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, அது உறுதியான தகவல்கள் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, சீன வெளியுறவுத்துறை என்ன மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா, அந்த வெனிசுவேலா அரசு ஒரு இறையாண்மை உள்ள அரசு, அங்க சீனாவுடைய முதலீடுகளா அந்த அரசு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்லக்கூடிய தென்னாப்பிரிக்கா, ஈரான், சீனா, ரஷ்யா அந்த நாடுகள்லாம் சேர்ந்து அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் ஹோப் அப்படி சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வணிக பாதையில ஒரு முக்கியமான முனையமா இருக்கு. அந்த பகுதியில ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடத்த போறதா செய்தி வந்திருக்கு. அதை எதை காட்டுது அப்படின்னா, அது எதுக்காக பாதுகாப்பு ஒத்திகை செய்யறாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சரக்கு போக்குவரத்தை எந்த இடையூறு இல்லாமல் நடைபெறுவது அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அமெரிக்கா இந்த மாதிரியான ரஷ்ய கொடியை ஏந்திய அந்த எண்ணெய் கப்பல்களை பறிமுதல் செய்யறதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, ஒரு எச்சரிக்கையா கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க அந்த கரீபியன் கடல்னு சொல்லக்கூடிய அந்த வெனிசுவேலாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எண்ணெய் கப்பலை பறிமுதல் செஞ்சாங்க. அதே சமயத்துல இந்த அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை இவங்க வந்து போர் ஒத்திகை செய்யறது அப்படின்றத நீங்க அங்க பறிமுதல் செஞ்சீங்கன்னா இங்கே அதுக்கான எதிர்வினை இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கையா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இது எதை நோக்கி இதை போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்ல விதமா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா, இந்த சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி 2ஆம் உலக போர் காலகட்டத்துல ஜப்பானுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கப்பல்கள் போறதை தடை செய்யும் பொழுதுதான் அவங்க வந்து பேர்ல் ஹார்பர்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தை தாக்குறதா வரலாறு பதிவு செஞ்சுட்டு, இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த வெனிசுவேலாவில இருந்து உள்ள நுழையக்கூடிய எண்ணெய் கப்பல்களையும் வெளியில வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களையும் பறிமுதல் செய்யறது அப்படின்றது என்னன்னா, அவங்களுக்கான அந்த வணிகத்தை தடை செய்யறாங்க. தடை செஞ்சு அதன் மூலமா டாலர் அல்லாத வணிகத்தை முழுக்க நிறுத்துறது அப்படின்ற முயற்சியில ஈடுபடுறாங்க. அது எங்க போய் முடியும் அப்படின்னா, பல நாடுகளுக்கு இல்ல இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு மோதலாதான் முடியும். இது ரொம்ப பதட்டமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து கவனமா பார்க்க வேண்டிய விஷயமா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஈரான். இப்ப நம்ம வந்து 2 நாடுகளை பார்த்துட்டோம். மூணாவதா ஈரானை பார்த்தீங்க அப்படின்னா, இங்க உள்நாட்டு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு திடீர்னு பண மதிப்பு ஏற்பட்டு அங்க உள்நாட்டு அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க நீங்க வந்து தொடர்ந்து போராட்டக்காரர்களை வந்து நீங்க தாக்குனீங்கன்னா உங்களை நாங்க தாக்குவோம் அப்படி சொல்லி தொடர்ந்து அறிவிக்கிறேன். அப்போ அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ராணுவ தளவாடங்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த C-130 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் விமானங்கள் என்ன தொடர்ந்து இங்கிலாந்து நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய போர் விமானங்கள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் போகல, கூடுதலா அந்த வான்வெளியில வந்து இடையில வந்து எண்ணெய் நிரப்பக்கூடிய அந்த டேங்கர் போர் விமானங்களும் அந்த பகுதிக்கு நிறைய போகுது. இதுக்கு முன்னாடி ஈரானை தாக்கும்போது இந்த மாதிரியான அந்த நகர்வுகள் நடந்ததை நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ இப்போ நடக்குது, இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஈரானை தாக்கக்கூடிய விஷயமா பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் அமெரிக்கா செஞ்சதை பார்த்தோம். கடைசி கூடுதலா இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, கிரீன்லாந்தை நாங்க வந்து எடுக்க போறோம், இது எங்க பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அது என்னன்னா, நேரடியா நேட்டோவை தாக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அவங்க இதயத்துல இயங்கக்கூடிய ஒரு போர், இதயத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு குண்டை போட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி இதுக்கு வினையாற்றுறது அப்படின்றது தெரியல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொன்னாங்க. முதல்ல பேசி நாங்க எங்களோட இணைச்சுப்போம்னு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதான் கிரீன்லாந்து கிட்டது பாத்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேல ஆளுக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வந்து $1 மில்லியன் பணம் கொடுப்போம், டாலர் பணம் கொடுப்போம், அவங்க எங்களோட இணைச்சிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நடக்கல அப்படின்னா நாங்க தாக்குதல் ஒரு இராணுவ நடவடிக்கை மூலமாவும் அதை இணைக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நகர்வுகள், அந்த போர் விமானங்கள் எல்லாம் அங்க போறது, எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த டேங்கர் போர் விமானங்கள் போறது அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு கிரீன்லாந்துக்கு எதிரான அந்த நடவடிக்கைக்காக இருக்கலாம். இன்னொன்னு இப்போ உள்நாட்டுல அந்த ஈரான்ல உள்நாட்டு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கலவர சூழலை பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டை தாக்குறது, அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாவும் இருக்கலாம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதேதான். இப்ப வெனிசுவேலா அந்த எண்ணெயை டாலர்ல மட்டும்தான் நீங்க விற்பனை செய்யணும், எங்க நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு பகுதியை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப டாலர் அல்லாத எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இன்னொரு 2 நாடு இருக்குது. ஒண்ணு ரஷ்யா, இன்னொன்னு ஈரான். இப்ப அந்த நாட்டையும் அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது மூலமா அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டாலர் அல்லாத வணிகத்தை முழுக்க தடை செய்ய முடியும். இப்ப எதுக்காக 2 நாட்டையும் குறி வைக்கிறாங்க அப்படின்னா கூடுதலா ரஷ்யா எண்ணெயை நீங்க யாரும் வாங்கக்கூடாதுன்ற 3வது அறிவிப்பு வந்திருக்கு. எதுக்காக அதை செஞ்சிருக்காங்கன்னா அந்த நாட்டு கூட இந்தியாவும் சீனாவும் தான் அதிகமா எண்ணெய் வாங்குது. இந்த 2 நாடுகளும் ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்கினீங்கன்னா உங்க மேல 500 விழுக்காடு வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறேன். அதுக்கான சட்ட வரைவை அதாவது ட்ரம்புக்கு நெருக்கமான ஒருத்தர் அதுக்கு அந்த சட்ட முன்வரைவு கொண்டு அதை அந்த செனட்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா டாலர் அல்லாத வணிகம் எண்ணெய் வணிகத்தை முழுக்கவும் என்ன பண்ணணும், தடை செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கம் கொண்டதான் இருக்குது. அப்போ ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையோ அந்த மாதிரி டேங்கர்ல தொடர்ந்து அந்த ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ராணுவ விமானங்கள் இங்கிலாந்துக்கு போறதுன்றது எதை காட்டுது அப்படின்னா அங்க ஈரான்ல ஒரு போர் நடக்கிறதுக்கோ ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு எது தொடர்புடையது அப்படின்னா டாலர் அல்லாத வணிகத்தை தடை செய்வதுன்ற அந்த நோக்கத்தை மையமாக கொண்டதுதான். அப்ப அது மூலமா இப்போ ஈரானுக்கு அந்த நகர்வு நடக்குது. இறுதியா இந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில அதே மாதிரி உங்க மேல தடை விதிப்போம். இப்போ மோடி எங்க கூட பேசல, அவர் மேல 50 விழுக்காடு விதிச்சிருக்கோம், இதுக்கு மேல நீங்க விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க ரஷ்யாகிட்ட எண்ணெயை வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3வதா இப்ப நம்ம சீனா மட்டும் டார்கெட் ஆகல, இப்ப நம்மளும் அந்த வளையத்துக்குள்ள வரோம். அப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு எண்ணெயை வாங்கிட்டு இங்க சுத்திகரிச்சு மற்ற நாடுகளை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சீனாவில நீங்க ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குறது நிறுத்தணும் அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரஷ்யாவுடைய இப்ப நீங்க ஒரு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய முக்கியமான நாடுகள்னா 2 நாடு தான், ஒண்ணு சீனா, இன்னொன்னு இந்தியா. அப்ப சீனாவுக்கு எதிராகவோ ரஷ்யாவுக்கு எதிராகவோ நீங்க நேரடியா ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா இந்தியான்றது எப்பயுமே பொருளாதாரம் சார்பு அமெரிக்காவை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டை அந்த வளையத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றது டாலர் இல்லாத வணிகத்துல இப்ப நம்ம ரூபிள் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம், ரூபிள் எண்ணெயில வாங்கிட்டு இருக்கோம். சமீபத்துல புத்தின் கூட 90 விழுக்காடு எங்களுடைய வணிகம்ன்றது 90 விழுக்காடு ரூபாய் வணிகத்துல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவை மிரட்டுறதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரியான டாலர் இல்லாத வணிகத்துல நீங்க எண்ணெய் வாங்கக்கூடாது. ஒண்ணு, நீங்க ரஷ்ய எண்ணெய் வாங்குறதுக்கு பதிலா நாங்க வெனிசுவேலா எண்ணெய் இறக்குமதி செய்ய போறோம், எங்க எண்ணெய் தான் நீங்க வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மறைமுக எச்சரிக்கையா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய இது ஒருவேளை தவறுனா என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய உள்நாட்டு பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதை பேசினா ஒரு தனியான டாபிக். ஆனா நம்ம ஒரு வெனிசுவேலா அமெரிக்கா கடத்தலுக்கு பிறகு நடந்த விஷயங்களை தொகுப்பா பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றும், அதாவது அமெரிக்கா வெர்சஸ் வெனிசுவேலா பார்த்தீங்கன்னாலும் சரிதான், இது அமெரிக்காவுக்கு எதிரான ரஷ்ய நகர்வுகளை பார்த்தாலும் சரிதான், அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள், அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள், அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க டாலர் இல்லாத நாணயத்துல எண்ணெய் வாங்கக்கூடாது, நீங்க டாலர்ல தான் எண்ணெய் வணிகம் செய்யணும் அப்படின்றத மையப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்னு, அமெரிக்கா இது வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியில இவங்களுக்கு இருந்த அந்த வெளியை குறைச்சி முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றது அப்படின்ற 2வது நோக்கம். 3வது, அந்த சீனா ரஷ்ய நாடுகளுடைய அந்த ஒருங்கிணைப்பை உடைச்சி அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளை பிரிச்சு எடுக்கிறது. அதன் மூலமா தன்னுடைய சந்தையையும் தன்னுடைய பொருளாதார வலிமையையும் உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்ற 3 நோக்கத்துலதான் இது மொத்தத்தும் நடக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கடத்தல்ன்றது ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அதன் பிறகு நடந்த விஷயங்கள்ன்றது என்னன்னா அந்த அமெரிக்கா எண்ணெய் டாலர் அப்படின்ற அந்த 3 புள்ளியை தான் சுத்தி வரதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல அமெரிக்கா தனிமைப்பட்டு கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க தொடர்ந்து தனிமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த நடவடிக்கையில் அவங்க ஒரு டெஸ்பரேஷன்ல இருக்கிறாங்கன்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா தன்னுடைய உள்நாட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிதி நிறுவனங்கள், வங்கிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அங்க உள்நாட்டிலே ஒரு எதிர்ப்பு உருவாக்குறாங்க.
உள்நாட்டுல மட்டும் எதிர்ப்பு உருவாக்கல, உலகம் முழுக்கவும் எதிர்ப்பு உருவாக்கு. அப்போ இது இப்படியான ஒரு எல்லாரையும் வந்து அவங்களுடைய நேட்டோ அணியினராகட்டும், இதுவரைக்கும் அவங்களுடைய வணிகம் செஞ்ச மற்றவர்களாகட்டும், இல்ல எதிரிகளா சொல்லப்படக்கூடிய நாடுகளாகட்டும், எல்லாரையும் எதிரிகளா நிறுத்தி தன்னுடைய நலனை மட்டும் முன்னிறுத்தி செய்யறாங்க அப்படின்னா அங்க அவ்வளவு முக்கியமா அவ்வளவு தூரம் அவங்களுடைய பொருளாதார பிரச்சனை வந்து முத்தி நிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தனிமைப்படுறா, ஏன்னா இவங்க அவங்களுக்கு தெரியாம செய்ய போறது இல்லை, தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அப்ப தெரிஞ்சுதான் செய்யறாங்க அப்படின்னா அது காரணம் என்னவா இருக்க முடியும்னா அவங்களுக்கு இப்படியான ஒரு பொருளாதார தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க இந்த நேர்காணல் பகுதிகளில் நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாமே அமெரிக்கா எங்களுக்கு வேண்டாம், ஆனா சீனாவும் ரஷ்யாவும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாடு எந்த நாட்டுக்கு கீழே இருந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுது இல்லையா? எந்த நாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்றது இல்லை, எந்த மாதிரியான பொருளாதார உற்பத்தியை நம்ம செய்யறோம், அந்த பொருளாதார உற்பத்தி உறவுகளை எந்த மாதிரி நம்ம வச்சுக்க போறோம் அப்படின்றத. இது வரைக்கும் என்னன்னா ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. அது என்னன்னா அமெரிக்க தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்க டாலர் சார்ந்த வணிகத்துல நாங்க செய்யறோம், அதே சமயத்துல உங்களுடைய உள்ளூர்ல உங்களுடைய நாணயத்துல நீங்க செஞ்சுக்கலாம், அவங்க எடுத்ததுக்கான வெளி உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த சொத்துக்கள்ல நாங்க வந்து தலையிட மாட்டோம், இல்ல வந்து பறிமுதல் செய்யறது, இல்ல இந்த மாதிரி உள்ள புகுந்து உங்களுடைய உள்நாட்டு விஷயங்கள்ல தலையிடுறது செய்ய மாட்டோன்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. ஆனா இப்ப அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரியான அந்த விதிகள் இதுவரைக்கும் சொன்னாங்கல்ல, ஒரு நாட்டோட இறையாண்மையை மீறி நாங்க உள்ள போக மாட்டோம், போகக்கூடாதுன்ற மாதிரியான 2ஆம் உலக போருக்கு பிறகு இப்படியான ஒரு புரிதல்ல இப்படி ஒரு உலகம் முழுக்க ஒரு விதியை ஏற்படுத்தி அதை வந்து மதிச்சு நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அது அமெரிக்கா வந்து மீறிக்கிட்டு இருக்கு. அப்ப மீறிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப நீங்க எந்த மாதிரியான பொருளாதார உறவுகளை மற்ற நாடுகளோட வைக்க போறீங்க அப்படின்றதான் ஒவ்வொரு நாட்டு முன்னாடி இருக்கிற கேள்வி. அதைதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னுடைய ஆதிக்கத்தை ஏத்துக்க வேற வழி இல்லைன்னா உன்னை வந்து உள்ள புந்து அடிப்பேன், இல்ல உங்க இறையாண்மை மீறி உங்களுடைய அதிபரை கூட கடத்துற அளவுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன். இன்னொரு பக்கம் சீனா என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க எங்க கூட வாங்க, எங்க பக்கம் ரஷ்யா இருக்குது, அதே போல மற்ற நாடுகள் இருக்கு, உங்களுக்கு தேவையான எண்ணெய் வளங்கள் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் நாங்க தருவோம், உங்களுடைய இறையாண்மையில நாங்க தலையிட மாட்டோம், உள்ள நுழைய மாட்டோம் அப்படி சொல்லி ஒரு மாற்று வைக்கிறேன். அப்போ நம்மளுடைய தெரிவுன்றது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கங்களுடைய தெரிவா தான் இருக்கு, புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க எந்த பக்கம் போறீங்களா அந்த பக்கம் போறீங்களா அப்படின்றது ஒண்ணு பயந்து இந்த நாட்டோடைய அந்த ஆதிக்கத்தை ஏத்துக்க போறீங்களா, இல்ல துணிஞ்சு நின்று நம்ம சண்டை போட்டாலும் சண்டை போட்டு எனக்கான பங்கை நான் வந்து தக்க வச்சுப்பேன், அதுக்கு நான் வந்து சீனா பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்றத ஒவ்வொரு நாட்டோடைய அந்த ஆளும் வர்க்கம் முடிவு செய்யணும். அதே போல சமீப நாட்களாகவே வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல வந்து ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, அமெரிக்காவும் சரி, ஆளுக்கு ஒரு கேக் பீஸ் எடுக்கிற மாதிரி உக்ரைன் மேல வந்து ரஷ்யா போர் தொடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து தைவானை வந்து நான் வந்து ஆக்கிரமிப்பேன் அப்படின்னு சொல்லி சீனா சொல்றதா இருக்கட்டும், அல்லது வெனிசுலா மேல இப்போ அமெரிக்கா நடத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரே பார்வையில நம்ம பார்க்கணுமா? அது ஒரே பார்வையில பார்க்கணுமா அப்படின்றதும் அதுக்கு அடிப்படையா எல்லாம் ஒரே மாதிரிதான். அது அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா இப்ப உக்ரைன் விவகாரத்தை நம்ம அதே மாதிரி பார்வையில பார்க்க முடியுமா அப்படின்னா அது பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா நேட்டோ படைகள் அந்த உக்ரைனுக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைன்றது அந்த மாஸ்கோ அடைகிறதுக்கு மிக சில என்ன சொல்றதுங்க, மிகச்சில வினாடிகள் கிடையாதுங்க, மிகச்சில அந்த நிமிடங்கள்ல அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க. அப்ப அதுக்காக காரணமா காட்டிதான் அங்க உள்ள அவங்க வந்து போர் தொடுத்தாங்க. ஆனா அதுல இன்னும் முக்கியமான விஷயமா என்னவா இருந்தது அப்படின்னா அந்த பகுதி, இந்த டான்பாஸ் பகுதின்னு சொல்ல போறக்கூடிய பகுதிகள்ல அது இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு, மற்ற பகுதி இயற்கை வளம் அல்லாத ஒரு பகுதியா இருக்கு. குறிப்பா அங்கேயும் லித்தியம் டெபாசிட் இருக்கிறதா சொன்னாங்க. அப்போ அது வெறுமனே வந்து பாதுகாப்பு தொடர்பான விஷயமா இல்ல வந்து இயற்கை வளம் சார்ந்த போட்டியா அப்படின்றது அது கொஞ்சம் ஒரு குழப்பகரமானது. அது ரெண்டு கலந்ததான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்ப சீனாவை எடுத்துக்கங்க, சீனாவுடைய இப்ப தைவான் மேல இருக்கக்கூடிய அது விஷயம்ன்றது என்னன்னா ஒரு ஒரு பகுதியா எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பகுதி சீனாவின் ஒரு பகுதியா இருக்க சொல்லப்படக்கூடிய இந்த தைவான் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா மற்ற பகுதிகள் அதே மாதிரி பிரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. அப்ப சீனான்ற ஒரு நாடே இல்லாம போயிடும். அது சோவியத் யூனியனை உடைத்தது போல இப்ப சீனாவை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு காரணங்கள் சொல்றாங்க. அதே சமயத்துல சீனான்ற ஒரு பகுதிக்குள்ளதான் உலகத்துல இருக்கக்கூடிய சில்லுகளுக்கான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சில்லுகளோட சந்தையில 14 விழுக்காட்டு குறைவான அந்த 14 நானோமீட்டர் குறைவான அந்த சில்லுகள் ஏற்றுமதியில 90 விழுக்காடு சந்தையை தைவான்ல இருக்கக்கூடிய TSMC நிறுவனம் தான் வச்சிருக்கு. அப்போ இது வந்து ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு விஷயமாவும் இருக்கு, வெறுமனே பாதுகாப்பு சார்ந்த விஷயமாவும் இல்லை. அப்போ பாதுகாப்பும் பொருளாதாரம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியுமானா பிரிச்சு பார்க்க முடியாது.
அப்போ நாட்டோட எல்லைகள், அதுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய உற்பத்தி, இந்த மாதிரி இயற்கை வளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. மற்ற நாடுகள் வந்து அதை பறிமுதல் செய்யாமலும் அதை எடுத்துட்டு போகாமலும் காக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமா தான் பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது. அப்ப ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். ஆனா எந்த மாதிரியான ஒரு நோக்கம், அதாவது இவங்க அமெரிக்கர்களுடைய நோக்கம் அப்படின்றது என்னன்னா, இப்போ ரஷ்யாவை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு கூடிய அந்த எத்னிசிட்டி சொல்றாங்க. ரஷ்யர்கள், ரஷ்ய மொழி பேசக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வந்து எங்களோட தான் இருந்தாங்க, நாங்க தான் திருப்பி கொடுத்தோம், அதனால அவங்க திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்ற அங்க ஒரு காரணம் வைக்கப்படுது. அந்த மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒடேசாவை சேர்க்கும்போது, ரஷ்யாவோட சேர்க்கும்போது அங்க வாக்கெடுப்பு நடத்தி அங்க 90 விழுக்காடு மக்கள் நாங்க ரஷ்யாவோட போறோம்னு சொல்லி வாக்களிச்சதால நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த மக்கள் எதுக்கு எதிராக போராடல. ஒருவேளை அந்த மக்கள் வந்து இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கும். அப்படி ஒரு போராட்டம் நடந்தா நம்ம பார்க்கல. அதே போல இப்ப ரஷ்யா தான் அங்க போராடுறதா நம்ம வந்து பொதுவா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த டான்பாஸ் பகுதியை சேர்ந்தவர்களும் மலேசியா அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திக்கிட்டு ரஷ்ய இராணுவத்தோட சேர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வந்து வெறும் ரஷ்யாவுடைய போராட்டம் கிடையாது. ரஷ்யாவில அந்த உக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய சிறுபான்மையினரும் இணைந்த ஒரு போராட்டம். அப்ப நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஆதிக்கமா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அமெரிக்காவோட நடவடிக்கை நமக்கு புரிஞ்சுக்கிறது. அது வந்து வெனிசுவேலான்ற ஒரு தனி நாடு, அந்த மக்கள் இவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கல, நீங்க வராதீங்க, இது எங்களுடைய இறையாண்மை ஒரு பகுதி சொல்றேன். அப்ப இவங்க அதை மீறி உள்ள போகும்போது அது ஆதிக்கமா தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் ஒரே மாதிரியே ஒரே தட்டுல வச்சு பாக்குறது அப்படின்றது சரியா இருக்கிறதுக்கான சரியா இருக்க முடியாது. அப்போ அங்க இருக்கிற மக்களுடைய விஷயம், அந்த பொருளாதார அடிப்படை என்னவா இருக்குது, அந்த மக்களுடைய விருப்பம் என்னவா இருக்குன்றதை பார்த்தா அதன் அடிப்படையில் தான் முடிவு செய்யும். இறுதியா ஒரு கேள்வி என்ன, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல வந்து, எனக்கு சர்வதேச சட்டங்கள் அது பத்திலாம் எனக்கு தெரியாது, என் மனசாட்சிக்கு எதிர்ப்படுதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு சாதகமானது பாதகமானது, உலகத்துக்கு இது எந்த அளவுக்கு பாதகமான ஒரு விஷயமா இருக்கும்? அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர்ன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் இருந்த அந்த விதியின் அடிப்படையிலான ஐநா விதிகளை மதிச்சு நடக்கிறது, ஒரு நாட்டோட இறையாண்மையை இறையாண்மையில தலையிடக்கூடாதுன்ற மாதிரியான இந்த சொல்லாடல்கள், ஜனநாயகம், ஒரு என்ன சொல்றது, சமூக நீதி, மனித உரிமைகள், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் இதுக்கு மேல எங்களுக்கு இடம் கிடையாது. எங்களுக்கு வேணும்னா நாங்க செய்வோம், வேணான்னா உங்களை வந்து என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றதுதான் அவர் வந்து மறைமுகமா சொல்றார். அப்ப இதோட இந்த அறிவிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலக அந்த ஒழுங்கு அப்படின்றது இனிமே கிடையாது, இனிமே நாங்க ஒரு புது ஒழுங்கு ஏற்படுத்துறோம், அதுல நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய அறிவிப்பு அப்படிங்கிறத இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இது வந்து சாதகமா பாதகமா அப்படின்றதுனா அவருக்கு சாதகமா இருக்கிறதால அதை செய்யறாரு. இப்போ வந்து அவர் உள்ள புகுந்து அந்த நாட்டை கடத்திட்டு வந்ததுக்கு பிறகு அவருக்கு சாதகமான விஷயங்கள் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய 30-40 பில்லியன் பேரலை வந்து எங்களுக்கு தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த எண்ணெயை தரேன்னு சொல்லி ஒத்துட்டு இருக்காங்க. அப்ப அது சாதகமான விஷயம் பாதகமான விஷயம்? சாதகமான விஷயம் தானே. ஒரு நாட்டோட அதிபரை கடத்தினது மூலமா அந்த நாட்டோட வளத்தை என்னால வந்து கைப்பற்ற முடியுது அப்படின்றது ஒரு சாதகமான விஷயம் தான். ஆனா இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இது அறம் சார்ந்த விஷயமா, இது சரியானதா, அரசியல் அறம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். அதை வந்து உலக நாடுகள் எப்படி வந்து இதை ஏத்துக்க போறாங்களா இல்ல எதிர்த்து நிக்க போறாங்களா? அப்போ ஒரு வல்லா நடத்துறதே வாய்க்காது அப்படின்றத ஏத்துக்கிட்டு அவங்க ஒன்னும் எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு பணிஞ்சு போனோம் அப்படின்னா இதே மற்ற நாடுகளுக்கு நடக்காதா அப்படின்னு அவரு அதையும் சொல்றாரு. இதெல்லாம் இந்த கதிதான் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம முன்னாடி இது ரெண்டே தெரியுதா, ஒண்ணு எதிர்த்து நிக்க போறோமா இல்ல வந்து இந்த ஆதிக்கத்தை எதிர்க்க போறோமா அப்படின்றதுதான். இல்ல சாதகம் பாதகம்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு மறுபடியும் உலக போர் காலகட்டத்து ஒரு சூழலை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். உலகத்தை எனக்கு எந்த உலகத்துல எது எங்க வேணுமோ எது எனக்கு தேவையோ அதை நான் எடுத்துப்பேன், நீங்க எதிர்த்து நின்னீங்க அப்படின்னா உங்களை வந்து நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறத நம்ம உலக நாடுகளா இருக்கக்கூடிய உலக மக்களா இருக்கக்கூடிய நாம எப்படி அதை எதிர்கொள்ள போறோம், எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எதிரான வினையாற்ற போறோம் அப்படின்றத பொறுத்துதான் இந்த உலகத்தோடைய அந்த போக்கு அமையும். அப்போ இவருடைய அறிவிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நமக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் சவாலாகவும் தான் புரிஞ்சுக்கணும். வினையாற்ற வேண்டியதா இல்ல அமைதியா அதை ஏத்துக்கிறதா அப்படின்றது அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விவகாரம். நிச்சயமா மின்னம்பல அமெரிக்காவில் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் மிக்க நன்றி. நன்றி. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்துல. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.